அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி அமாவாசை. இந்த ஆண்டினுடைய 12வது மாதத்தில் வருகின்ற அமாவாசை. அடுத்து புத்தாண்டு பிறந்து விடுகிறது. அதனால் பங்குனி அமாவாசை என்பது ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருது, குருவினுடைய நட்சத்திரத்தில் வருது. இந்த விசுவாவசு வருஷத்தினுடைய 12வது ராசியான மீன ராசியிலே சூரியனும் சந்திரனும் சேருகின்ற நாளாக இந்த அமாவாசை இருக்கிறது. அதுவும் பெருமாளுக்குரிய புதன்கிழமை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமாவாசை என்பது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் இல்லையா? இந்த முன்னோர்களை காப்பாற்றுகின்றவர் யார் அப்படி என்று சொன்னால் அதுதான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் தென்புலத்தார்களை அந்த பிதுர்லோகத்திலே காப்பாற்றுகின்றார். பகவானே அமாவாசை விரதத்தை இருக்கிறான். அமாவாசைக்கு தன்னுடைய முன்னோர்களை அவதார காலத்திலே ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம், இதையெல்லாம் நீங்கள் விடக்கூடாது, இதை பின்பற்றினால் உங்களுக்கு நல்லது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் போதும் கிடைக்க வேண்டும், மறைந்த பிறகும் கிடைக்க வேண்டும். முன்னோர்கள் வழிபாடு என்பது ஒரு சங்கிலி தொடர். இப்போ 12ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருப்புது. மீனராசியில் இருக்கும்போது அவங்க பார்க்குற ராசி எது? கன்னிராசியை பார்ப்பாங்க. கன்னிராசி என்பது 6வது ராசி, புதனுக்குரிய ராசி. கன்னி என்பது புதனுக்குரிய ராசி. 12வது ராசி மீனராசி, குருவுக்குரிய ராசி. இப்போ பாருங்க, இப்போ புதன்கிழமையாக வருது, குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருது. எவ்வளவு விசேஷம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருமா? ஏன்னா அது ஒரு அபூர்வமான அமைப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் அங்கே சந்திரன் இருக்கிறார். இங்கே கன்னிராசி என்பது புதனுக்குரிய ராசி. இந்த அமாவாசை வரக்கூடிய கிழமை புதன்கிழமை. ஆக குருவினுடைய மீன ராசியிலே புதன்கிழமையிலே வருவதாலே இதற்கு ரொம்ப விசேஷம் அதிகம். அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசி என்பது 6வது ராசி, மீனராசி என்பது 12வது ராசி. 6வது ராசி என்பது கடனை குறிப்பது, 12வது ராசி என்பது விடுதலையை குறிப்பது. அப்போ நம்முடைய பிறவியிலே பல கடன்கள் இருக்கின்றன. தேவகடன், பிதிர்கடன், இப்படியெல்லாம் பல கடன்கள் இருக்கின்றன. இந்த கடன்களிலே எது ரொம்ப தீர்க்க வேண்டிய கடன் அப்படி என்று சொன்னால் தெய்வம் கூட பொறுத்து கொள்ளும். ஆனால் பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்ய தவறுவது கூடாது. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாடல் வருது. அந்த மன்னன் எல்லாரையும் போருக்கு அழைக்கின்றான். வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னுட்டு. அப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த போருக்கு போகணுமா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சலுகையை கொடுக்குறான். எந்த இடத்திலே ஒத்த பிள்ளை இருக்கோ அவர்கள் இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டியதில்லை அப்படின்ட்டு ஒரு சலுகை கொடுக்குறான். அப்போ அந்த மன்னனிடத்தில் போய் கேட்கிறார்கள், எதுக்காக அந்த ஒத்த பிள்ளைக்கு அந்த சலுகை என்று சொல்லும் பொழுது அந்த மன்னன் சொல்லுகின்றான், அவன் அந்த வீட்டிலே ஒரே ஒருவன் இருப்பதாலே அவனுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் தருவதற்கு அவன் மட்டும் இருக்க வேண்டும், அந்த சந்ததி விருத்தி அடைய வேண்டும். ஆகையினாலே ஒத்த பிள்ளை இருந்தால் அவர்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருக்கும். ஒரு பிள்ளையை விட்டுட்டு பாக்கி பேரெல்லாம் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக போவார்கள். அப்படி அந்த மன்னன் புறநானூற்றிலே அதற்கு சொல்லுகின்ற காரணம், முன்னோர்களுக்கு அவன் இந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் தர வேண்டும், நீர்க்கடன் செய்ய வேண்டும். அந்த எள்ளும் தண்ணீரும் இறைப்பது நீர்க்கடன். இந்த கடன் என்பது தான் 6வது ராசி. 12வது ராசியிலேருந்து சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையும். தாயும் தந்தையும்னா நம்முடைய பித்ருக்கள் அப்படின்ட்டு அர்த்தம், முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் தன்னுடைய வம்சத்திலே இருந்து யாராவது இன்றைய தினம் நமக்கு எள்ளும் நீரும் இறைத்து நம்முடைய பசியையும் தாகத்தையும் போக்குவார்களா என்று ஏக்கத்தோடு பார்க்கிறார்களாம். அவர்களுக்கு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்களுக்கு எள்ளும் நீரும் இறைக்கவில்லை என்றால் அவர்களுடைய வயிறு காய்கிறது. வயிறு காய்க்கும் போது அவங்க சாபம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காய்ச்சல் எல்லாம் பல்வேறு நிகழ்வுகளாக அந்த குடும்பத்திலே ஒரு பிதிர்கடனாக, பிதிர் சாபமாக மாறுகிறது. அதனால தான் எதையும் நீ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த நீர்க்கடன் என்பதை, அதனால் எளிய கிராம மக்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த கோயில் குளத்தில் போய் ஏதோ ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயை வச்சு ஒரு வாழைக்காயும் அரிசியும் கொடுத்து அவர்களிடத்திலே அந்த எள்ளும் நீரும் இறைத்து ரொம்பவும் மனநிறைவோடு வீட்டுக்கு போய் ஒரு பெரிய இலையை போட்டு
அதில் அன்னைக்கு மட்டும் ஒரு சிறப்பான இருக்கிறதுல சிறப்பான ஒரு சாப்பாடு செய்து காய்கறிகளை எல்லாம் வைத்து வடை பாயசம் வைத்து படைத்து அதை காகத்துக்கு போட்டுவிட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த காகம் சாப்பிடும்போது பிதிர் தேவதையே வந்து சாப்பிட்ட மாதிரி, தன்னுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு மனநிறைவு அவர்களுக்கு இருக்கும். அதுக்காக காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பார்கள். பாக்கி எந்த விரதத்தையும் இல்லாதவர்கள் கூட கிராமத்தில் இந்த அமாவாசை விரதத்தை இருப்பார்கள். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா மத்தியானம் மேலே நான் போய் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவர்கள் எதுவுமே சாப்பிடாமல் வந்து அவர்கள் பணி செய்வார்கள். அப்படிப்பட்ட தென்புலத்தார் வழிபாட்டை செய்ய வேண்டிய நாள் புதன்கிழமை. காலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலை வீட்டை எல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த வெளியில் வாசலில் கோலம் போகிற பழக்கம் சில குடும்பத்தில் இருக்குது, பல குடும்பங்களில் கிடையாது. இல்லாத பழக்கத்தை செய்ய வேண்டாம், இருக்கிற பழக்கத்தை விட வேண்டாம். ஆனால் அந்த பழக்கம்னுட்டு ஒன்று இருக்குது இல்லையா, போடாதவங்க போட்டால் பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்தாலும் கூட இதனால் தான் வந்து விட்டதா என்றும் மனது தோன்றும் புதிதாக செய்யும் பொழுது. அதனால் மன உறுதி இல்லாதவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக எந்த வழியை காட்டி சென்றிருக்கிறார்களோ அதையே பின்பற்றுங்கள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஆனால் பூஜை அறையில் கோலம் போடலாம்னா கோலம் போடலாம். வழிபாட்டுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை நினைத்து விட்டு அன்றைக்கு மட்டும் தெய்வ வழிபாட்டை இரண்டாவதாக வைப்பது. ஏன்னா வரிசை எப்படின்னா முதல்ல தென்புலத்தார் வழிபாடு, பின்னாடி தான் தெய்வம். இப்படி தான் அந்த ஆர்டர் இருக்குது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு நீங்கள் முடிந்தால் ஒரு நீர்க்கரை குளக்கரை இந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதை செய்து வைக்கக்கூடிய சுவாமிகள் வந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் வாழைக்காய், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பணம் இவற்றையெல்லாம் கொடுத்து அந்த தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்துவிட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து முன்னோர்களை நினைத்து ஒரு படையல் போட்டு அந்த படையல் உணவை இந்த ஆண்டு கடைசி அமாவாசையாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசையிலே நாங்கள் இதை அன்போடு நம்முடைய முன்னோர்களுக்கு, அதாவது நம்முடைய மூதாதையர்கள், இது யார் செய்யணுமென்னா அப்பா அம்மா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அப்பா அம்மா இல்லாதவங்க இல்லையா, இப்போ நம்ம அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னா அவங்க அப்பாவை நினச்சி செய்யலாம். அப்படி யாரை நினைக்கணும்னா தங்களுடைய முன்னோர்கள், முதல் தலைமுறை, ரெண்டாவது தலைமுறை, மூன்றாவது தலைமுறை, அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா இல்லையா, அதே மாதிரி அம்மா வம்சத்தில் செய்ய வேண்டும். இதில் 3 தலைமுறை, இதில் 3 தலைமுறை அவர்களையெல்லாம் நினைத்து கொண்டு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு அன்றைக்கு படையல் போட்டு அந்த அமாவாசையினுடைய அந்த வழிபாட்டை முடித்து விட்டு சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது சால சிறந்தது. அன்றைக்கி கோயிலில் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேல்மலையூர் மாதிரி அம்மன் கோயிலெல்லாம் அமாவாசை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில இடத்துல யாகங்களெல்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதில் கலந்துக்கலாமான்னா இந்த வழிபாட்டை முடித்து விட்டு நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். நினைவில் கொள்ளுங்கள், வருகின்ற அமாவாசை இந்த ஆண்டினுடைய கடைசி அமாவாசை, பங்குனி அமாவாசை. அவசியம் இந்த அமாவாசையை நீங்கள் பின்பற்றுங்கள், சகலவிதமான நலன்களையும் பெறுங்கள்.